ஸோ நாங்கள் வந்து குதுப் மினார் வந்திருக்கோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. தெரியுதா? ஸோ இதுதான் டிக்கெட்டா? 40 rupees டிக்கெட்டு ஒருத்தருக்கு. காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. தெரியல, அது உள்ளே போய் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. டிக்கெட் என்ட்ரு ஆகிற இடத்துல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் கூட போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன்லைன் டிக்கெட் எடுத்துடலாம். நாங்கள் வந்து தாஜ்மஹாலுக்கு மார்னிங்கே எடுத்துட்டோம் டிக்கெட்டை. இதெல்லாம் வந்து நாங்கள் டேரெக்டாக ஆக்சுவலி வாங்கிட்டோம். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும்னா நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ அந்த காயினை நம்ம இங்கே கொடுத்தோன்னே என்ட்ரி ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் இதெல்லாம் அலோட் கிடையாது. ஸோ பட் மொபைலில் நீங்கள் வீடியோஸ் இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாமா. ட்ரைபாட் ஸ்டாண்டு வந்து எங்ககிட்ட வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் அலவுட் இட் சீம்ஸ். அண்ட் இங்கேயே வெளியில் கைடும் இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் புரியல, உங்களுக்கு கைடு யாராவது வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னா அவங்க இருக்காங்க அவைலபிளாக. இட் சார்ஜஸ் 300 rupees. பட் நாங்கள் கைடு எடுக்கல, நாங்களே பார்த்துலான்னு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. நாங்கள் இது ஒரு இங்கே எல்லா ஸ்கல்ப்சர்ஸுமே இந்த மாதிரி தாஜ்மஹால் ஷேப் இருக்குது. அந்த மேலே இந்த டூம் வச்சுதான் இருக்குது. முகலோட என்னது அவங்களோட ஒரு இது மாதிரி மார்க் மாதிரியா. இதெல்லாம் மேப். ஓகே This is all the history of Qutub Minar. ஸோ அதில் ஸ்கல்ப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல குதுப் மினார் டவர். உள்ளே என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்தோடனே குதுப் மினார் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃபோட்டோ ஃபேமிலியோட. என் பாப்பா வந்து அணில், குருவி, காக்கா அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கா. வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் நடந்துகிட்டே எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ட்ரைபாட வாங்கிட்டாங்க. பட் ஐ வில் ட்ரை டு அச்சீவ் ஒரு ஸ்டெபிலிட்டியோட ஐ வில் டேக். ஓகே, இது வந்து குதுப் மினார். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குவாட் அல் ஹசாம் மாஸ்க். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இமாம் ஜமீன் தாம். இந்த மாதிரி குறின பேர்ட்ஸ் நிறைய இருக்குல்ல டெல்லி ஃபுல்லாவே. இது என்னது? இதை கல்லறையா என்ன? இதை கல்லறையா? இல்லை இல்லை இதுவா? இல்லை, இதெல்லாம் வந்து அக்பர் பாபர் ஆண்டாங்க. அக்பர் அவுரங்கசீப் பையன். முகலாயர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ராஜாங்க இருந்தாங்க. அவங்க வந்து வழியாக ஆண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கல்ப்சர்ஸ் ஒர்க்லாம் பாருங்க. திவ்யா பேச திவ்யா வாக்கிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குல்ல. வெறும் பிரிக்கில் அது எப்படி அந்த கர்வ் கொண்டு வந்தாங்களோ. டூம் இந்த
அமேசிங்கா ஆர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்யா. இந்த பிரிக் ஒர்க்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த பிரிக்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்களே. அண்ட் அது நடுவில் ஸ்கல்ப்சர் ஒர்க்ஸ் ரொம்ப ஆசமாக இருக்கும். பா கை வைக்காதப்பா. நம்மளோட ஆர்கியாலஜிஸ்ட் அதான் சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ். நாங்களாம் வரலாறு இல்லை, லாஸ்ட்டு 25-29 வயசில் வரேன். மாமா எப்போ வராங்க? நீங்கள் 50 வயசில் பார்க்குறாங்க. 29 வயசில் வரேன். நான் வந்துட்டேன், ஆனால் இப்படியே காமிச்சிருக்கேன். நான் இப்போ 29 வயசில் பார்க்குறேன். இல்லைன்னா வரல எதுவுமே. 2 வயசு சும்மா இங்கே பாருங்க, அதுதான் இது. ஏன் எடுத்து அப்புறம் எனக்கு கூட்டு போக சொல்கிறப்பா. அப்புறம் என்ன இது எவ்வளோ கிட்ட போகுதுல? இந்திரா காந்தி ஏர்போர்ட் இருக்கு, இங்கே தான். போலவா? ஆ போலவா? ஃபுல்லாகவே கல் தான், தர கூட பார்த்தீங்கன்னா அந்த கல் தான். சிவாங்க பாப்பா அங்கே நிற்கிறீங்க. பாப்பா அங்கே நில்லு. பாப்பா அங்கே நில்லு. டிசைன் கிடையாது, உருதோட எழுத்துக்கள். ஓ எழுத்துக்கள். ஓகே ஓகே. இது இன்னும் ஆக்சுவலி ரொம்ப தூரம் இருக்குங்க. நீங்கள் டெல்லியில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டைங்க தான். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவைப்படும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 15 days ஆச்சு மினிமம் வேணும் டெல்லி சுற்றி பார்க்குறதுக்கு. இதுவும் எல்லோ, இது ஒரு கல்லறை. ஆக்சுவலி எந்த நேமுக்கும் எதுவுமே கொடுக்கவே இல்லை, யார் என்ன எதுவுமே இல்லை, நேமெல்லாம் எதுவுமே இல்லை. இது என்ன யாரோட கலரு? ராஜாவோட நேமு அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த மானுமெண்ட்டுக்கான ஒரு பேர் வச்சுருக்காங்க தனியாக, இந்த இடத்துக்குன்னு. இது கல்லா என்னது பாரு? சரி. ஓ இது உள்ள இது மாதிரி அண்டர் கிரவுண்ட் டனல் மாதிரி. ராஜா வெளியே வர சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதையில் இதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்குறது இங்கிலீஷுக்கு அது சிரிக்குது.
கரெக்டாக தானே சொன்னேன். சப்வே ஒரு சப்வே. டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருன்றதுக்கு ஏ போட்டுக்கணும், அதுன்றதுக்கு தி போட்டுக்கணும். இதெல்லாம் மைண்டில் இருக்குதுமா. ஆமாம் இல்லை அதுதான் நான் உண்மையிலேயே ஆக்சுவலாக தமிழை சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருன்றதுக்கு ஏ போட்டுக்கணும், அதுன்றதுக்கு தி போட்டுக்கணும். ஆமாம் த அண்ட் ஒய் த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, ஒய் இந்தியா. இதெல்லாம் நீ எடுக்கிறியா? அலாவுதீன் கில்ஜி கல்ஜியா கில்ஜியா? கல்ஜி தான் இருக்குது. கல்ஜி தான் இது. கால்ஜி கால்ஜியா? கால்ஜி ஏதோ எக்ஸன்ட் அவரோட பேர் இருக்குமா எல்லாத்துக்கும்? அவரோட இது கலர் கால்ஜிமா. ஓ அது அப்போ நேமா? அது மான்யூமெண்ட் பேரில் போல, அது ராஜா பேரா? இருக்குமா இலுஷி. இது வந்து இல்துமுஷ். ஓ இது எல்லாமே கல்லறையா என்ன? ஒன்று ஒன்றுண்ணா எனக்கும் அதான் தோணுதுடா, கல்லறை தான் போலடா ஒன்று ஒன்றும். அதையும் வேணும். யார் கட்டினது போட்டுருக்காங்க? அதான் இவரு அலாவுதீன் கில்ஜி. அது அலாவுதீன் கில்ஜி தான் படிக்கணும் நம்ம. அலாவுதீன் கல்ஜின்னு அலாவுதீன் கில்ஜி. அலாய் மினார் வந்து அலாவுதீன் கில்ஜி கட்டியிருக்காரு. எப்போ? 13ஆம் நூற்றாண்டு. அதுதான் புதுப்பினா தான் ஃபர்ஸ்ட் கட்டிருக்காங்க, ஓகேவா? அதை விட டபுள் த சைஸாக கட்டணும் இதை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஆனால் அதுக்குள்ளே அந்த மன்னர் இறந்து போயிருந்தனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாற்றி சொல்லிட்டாங்க. ஆமாம் அதுதான் குதுப்பினா தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு டபுள் த சைஸாக இது கட்டணும் ட்ரை பண்ணி, பட் பிகாஸ் ஆஃப் தி டெத் ஆஃப் தி கிங் இது அப்படியே ஸ்டாப்டு. கிபி கிமு இங்கிலீஷில் சொன்னால் பிசி ஆஃப்டர் கிறிஸ்ட் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போது ஃபுல்லாக பார்த்துட்டோம் குதுப்பினார். இப்போது எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ எக்ஸிட்டு அந்த காயின் நீங்கள் கொடுத்தா தான் எக்ஸிட் பண்ண முடியும். அது இப்போ தொலைஞ்சிருச்சுன்னா 100 rupees ஃபைன். ஓகே இப்போ நம்ம எங்கே வாங்கணும் ட்ரைபாட்? திருப்பி அங்கே என்ட்ரன்ஸ் திருப்பி வாங்கணுமா? சூப்பராக இருக்குல்ல ஒயிட்டு. இப்போ நம்ம வந்து ஹுமாயூன் டாம்க்கு வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ என்ட்ரி? டிக்கெட் வந்து 40 rupees ஃபார் அடல்ட்ஸ். அப்புறம் ஃபாரினர்ஸாக இருந்தால் 600 rupees அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நோ ஃபீஸ். எங்கேயுமே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட்டே கிடையாது அப் டு 15 years. யா டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். காயின் அங்கேயும் ஓகே. இந்த காயின் வந்து பத்திரமா வச்சுக்கணும் நம்ம, ஒருத்தருக்கும் ஒரு காயின்.
What's your name? What's your name? Mael. Mael. And your daughter? What's her name? Leah. Leah? Oh, Oh. It's in French also. Leah. We have in French Leah. Leah. Oh, okay, Oh, okay. so it's also a French name. Mm. Nice. Leah. Bye. Bye. Photos.
நம்ம வந்து இப்போ ஹுமாயூன் டாம் வந்து உள்ளே போகிறோம். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. உள்ளே பாரு சில்லுன்னு இருக்குது. ஷாஜகான், நூர்ஜகான். காந்தி நடுவில் போகக்கூடாது, வந்துட்டு திருப்பி இப்படி வந்துடு, அவங்களுக்கு கோபம் வருமா. வா வா வா, நடுவில் போகாதிரி, சுற்றிட்டு வந்துடு. இதுமா பலிங்க கற்று எதுக்கு நம்ம சாங்கியம் பிரகாரம் போயிடுவோம். அவரோட கல்லறை. ஹுமாயூனோட கல்லறை. இல்லை கீழே இறங்கினா தான் நான் வருவேன். இதில் சில நல்ல வியூஸ்லாம் கிடைக்கும் உனக்குண்ணா, இதெல்லாம் போடு. சும்மா இப்படி இறங்கி போகிறது அவ்வளோதான். விநாயகரா பக்கம் விநாயகர். அதில் யானை குட்டி ஒன்று உள்ள மாட்டேங்குது. அதான் ஸ்பெஷலு. யானை குட்டி ஒன்று உள்ள இருக்குது. 2 யானை. அந்த யானைக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு வேர் வந்து இன்னொரு யானையோட தும்பிக்கை இந்த கீழே இருக்கிற யானை மேலே இருக்குது. ஓ, அந்த வேரே அந்த மாதிரி நீ பார்க்கணும். ஆமாம், இப்போ இது வந்து பெரிய யானைப்பா. குட்டி யானையோட தும்பிக்கை அந்த வந்து பின்பக்கமாக இருக்குது, மேலே அது மேலே விட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த பக்கமாக ஒரு யானை என்ன பண்ணுது, படுத்துட்டு இருக்கு. படுத்துன்னா அந்த தும்பிக்கை இப்படி கீழே இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஹுமாயூன் டாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ரா போகிறோம். ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் பார்த்துடலாம். போகலாமா? தாஜ்மஹால் வந்து செப்பரேட் வீடியோவாக போட போகிறேன். ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.